உனக்கு நான் பூஜை போடுறேன். இந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாரும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் சீரும் சிறப்போடும் நல்ல வாழ்க்கையை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். சொன்னேனே நானா நானா நான் தான் ஸ்ரீமதி. ஸ்ரீமதியா? எந்த ஸ்ரீமதி? எந்த ஸ்ரீமதியா? என்ன தெரியாது உனக்கு? நாடே என்ன பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கு. நான் தாண்டா அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி. தெரியலையா? நான் தாண்டா அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி. நான் தான். செத்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, நீ எப்படி இவன் உடம்புல? எனக்கு நீதி கேட்டு வந்தவன்ல, என்னுடைய மரணத்தை சரியா யூசிச்சவன் இவன் தான்டா. அதான்டா இவன் உடம்புக்குள்ள நான் வந்து பூந்திருக்கேன். உன்னை கொன்னவனை விட்டுட்டு எதுக்குமா இவன் உடம்புல வந்திருக்க? அதான் சொன்னல, என் சாவ சரியா யோசிச்சது இவன் தான்னு சில விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். சரி சொல்லு. 12ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சு? அன்னைய ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியாதடா. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொன்னா உன் சாவுக்கு காரணமானவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொல்லு. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லு. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுடா. நான் தான் மயக்கத்துல இருந்தனடா. எல்லாத்தையும் போய் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்கடா. ஃப்ரெண்டுங்களா? உன் ஃப்ரெண்டுங்களா எங்க இருக்காங்க? அவங்க பேர் என்ன சொல்லு. ஒரு ஃப்ரெண்டா 2 ஃப்ரெண்டாடா எனக்கு? ஹாஸ்டல்ல உள்ள பிள்ளைங்க அனைத்தும் என் ஃப்ரெண்டு தான்டா. அதுங்க கிட்ட போய் கேளுங்கடா, சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி நடந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லு. நான் தான் சொன்னேனடா அன்னைக்கு மயக்கத்துல இருந்தேன்னு. சரி, நீ மயக்கம் அடையறதுக்கு முன்னாடி உன் ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு? ஸ்கூல்ல என் தாளாளருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கொண்டாடினாங்கடா. உன் தாளாளருக்கு பிறந்த நாளா? அதுல யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க?
யார் யார் வந்தாங்கன்னு தெரியாதடா. ஆனா ஸ்கூல் தாளாளர், அவன் மனைவி, அவன் பசங்க, அவன் மச்சான், அவங்க சொந்தக்காரவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்கடா. அப்படின்னா உன் சாவுக்கு யார் காரணம்? நான் தான் சொன்னல, சூஸ் கொடுத்த கும்பல் தானே. எல்லாமே சிசிடிவி கேமராவில் இருக்கடா. என்ன சிசிடிவி கேமராவா? நீ தங்கியிருக்க ஹாஸ்டல்ல தான் சிசிடிவி கேமராவே இல்லைங்கிறாங்களே. அப்படின்னா நீ கடிதம் எழுதி வச்சது 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்ததுன்னு சொல்றது எல்லாம் பொய்யா?